வணக்கம். பாருங்க இன்னைக்கு பாருங்க ஒரு நண்பர் வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்து. ஒன்றும் இல்லை, 2-3 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரும் நல்ல காயின்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாரும் கொண்டு வந்தது வெளிநாட்டு காயின்ஸுகள். இன்னைக்கு வெளிநாட்டு காயின்ஸுகள் இவ்வளவும் கொண்டு வாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. பார்த்து நாங்கள் எடுப்போம். பாருங்கள் வெளிநாட்டு காயின்ஸுகளை பாருங்கள். வெளிநாட்டு காயின்ஸு எந்த வெளிநாடுகள் கொண்டு வந்தாலும் நாங்கள் எடுப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விலை. அந்தந்த நாட்டுடைய எக்ஸ்சேஞ்சை பொறுத்து. கல்ஃபன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கிடைக்காது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஆப்பிரிக்க நாடுகள் காயின்ஸு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எந்தெந்த நாடுகள் வேணும்னு சொல்லி அந்தந்த மாதிரி நாடுகள் காயின்ஸாக இருந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் விலையை விட கூடுதல் இல்லது ஆன்டிக்ஸ் விலை கொஞ்சம் அதிகமான விலை தருவோம். உக்ரைன் காயின்ஸு சிலவங்க கொண்டு வருவாங்க. உக்ரைன் காயின்ஸு எங்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடிய காயின்ஸு வெளிநாட்டினுடைய காயின்ஸு எதெல்லாம் தேவைப்படுது. லாவோஸு கொண்டு வாங்க, லிசோத்தோ கொண்டு வாங்க, லைபீரியா காயின்ஸு, மாசிடோனியா காயின்ஸு. இதிலெல்லாம் சில காயின்ஸுகள் கிடைக்காது. நான் சொல்கிற நாடுகள்ல எல்லாம் சில காயின்ஸுகள் கிடைக்கும். மடகாஸ்கர் கொண்டு வாங்க, மலாவி காயின்ஸு இது கூட கொண்டு வரங்க, மால்தீவ் காயின்ஸு, மால்டா காயின்ஸு. சிலதெல்லாம் இதில் நான் சொல்லக்கூடிய நாடுகள் முன்னால் காயின்ஸ் உண்டு, இப்போ யூரோ ஆயிட்டு அந்த நாடுகள் எல்லாம். அதனால பாருங்க, பார்த்துட்டு கொண்டு வரங்க. மொனாக்கோ வாங்குவோம். மொனாக்கோ, மயன்மார், நகரோனோ கராபக்கு, நமீபியா, நைஜீரியா காயின்ஸு, பனாமா காயின்ஸு சிலவங்க கொண்டு வருவாங்க. காயின்ஸு கிடைக்கும். பனாமா கரன்சி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப டூப்ளிகேட் கரன்சி வந்திருக்குது பனாமாவில். ஒரிஜினல் கரன்சியா இருந்தாங்கன்னா பேங்க் நோட்டா இருந்தா ரொம்ப விலை கேட்பாங்க. ரொம்ப ஒரு 25,000 இப்படி ஒரிஜினல் கரன்சிக்கு. லோ வேல்யூ கரன்சி, ஒரிஜினல் கரன்சிக்கு. நான் அந்த கரன்சி காட்டுறேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பாருங்க. பப்புவா நியூகினியா கொண்டு வரங்க. சொமோவா காயின்ஸ் கிடைச்சனா கொண்டு வராங்க. சியர்லியான், செர்பியா காயின்ஸ், ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா, சோலமன் ஐலாண்டு, சொமாலியா, சொமாலிலேண்டு, சவுத் சூடான், சுரினம் காயின்ஸ், தஜிகிஸ்தான், துருக்மெனிஸ்தான், உகாண்டா காயின்ஸ், யமன், ஜிம்பாவே, ஜாம்பியா, சன்சிபர், இந்த மாதிரி கண்ட்ரியோட காயின்ஸ் இருந்தா கொண்டு வரங்க. தாராளமா நாங்க எடுப்போம். எவ்வளவும் கொண்டு வரலாம் உங்களுக்கு. அதுக்கு சில நாடுகள் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்து எடுப்போம். சில நாடுகள் அதிகமான விலை தருவோம். எக்ஸ்சேஞ்சுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாராவது அந்த பக்கம் அந்த நாடுகளுக்கு எல்லாம் டூர் போனாலோ இல்லது நீங்கள் டூரு இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் ஒரு லிமிட்டாக கொண்டு வரங்க. ஆனால் கஸ்டம்ஸில் கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது இப்படி கலெக்ஷன் சம்பந்தமாக கொடுக்கறதுக்கு, நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லுங்க. அப்போ வாங்க விடுவாங்க. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டு கலெக்ஷன் சம்பந்தமானு சொன்னால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கலெக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் கஸ்டம்ஸ் வேற அதிகாரிகள் எல்லாம் ஆதரவு தருவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எல்லா நாடுகளும் பொழுதுபோக்குக்காக இந்த காயின்ஸுகளை சேகரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு காயின்ஸ் வெளியிடுறாங்க. வாங்கி இவங்க சேகரித்து வைக்கட்டு எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும். அதனால் நம்ம இந்தியா கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சேகரிக்கிறவங்களுக்காக 5 ரூபா 10 ரூபா கம்மமரேட்டிவ் காயின்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ 5 ரூபா 10 ரூபா கம்மமரேட்டிவ் காயின்ஸ் வர்றதில்லை. அதை நிப்பாட்டிட்டு 20 ரூபா, 25 ரூபா வேல்யூ உள்ளது, 50 ரூபா, 60 ரூபா, 75 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, 125, 150, 175, 200, 350, 450, இது 450, 1000, நிறைய வித்தியாசமான வேல்யூ உள்ள காயின்ஸ் தான். வேல்யூவில் சில்வர் நாணயமாக வெளியிடுவாங்க. 1000 ரூபா காயின்ஸ் வரைக்கும் அதிகமான வேல்யூ. சில சேனல்களில் 1 லட்ச ரூபா காயின்ஸு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டதுன்னுட்டு காட்டுவாங்க. சும்மா அது ஒரிஜினல் காயின்ஸ் இல்லை. ஒரிஜினல் காயின்ஸு நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்டது 1000 ரூபா காயின்ஸு மட்டும்தான். 1000 ரூபா காயின்ஸு நினைவு நாணயங்களாட்டு அவங்க சில்வரில், வெள்ளியில் வெளியிடுவாங்க. வெள்ளி நாணயம் அதுக்கு அதிகமான அவங்க வெள்ளி விலை சேர்த்து கவர்மெண்ட் டேக்ஸும், அப்புறம் ஜிஎஸ்டி டேக்ஸு, அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்பி தர்ற போஸ்டேஜ் சார்ஜ் சேர்த்து ஒரு 4,000, 5,000, 6,000 இப்படி அவங்க ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பென்ஸு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு சார்ஜ் அந்த விலைக்கு அவங்க தந்துடுவாங்க. எத்தனை பீஸ் வேணாலும் அவங்ககிட்ட கவர்மெண்ட்ட ரூபா கட்டினா அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியிடுவாங்க. வெளியிடும்போது உங்ககிட்ட சொல்லுவாங்க, இது வெப்சைட்லாம் போடுவாங்க, இப்படி நாங்கள் இந்த காயின்ஸ் வெளியிட போகிறோம், தேவையானவங்க புக் பண்ணி ரூபாய் தந்துட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பணுட்டு. நீங்கள் கிரெடிட் கார்டு வழியோ பேங்க் வழியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க என்ட்ரி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த காயின்ஸை நமக்கு வீட்டுக்கு அனுப்பி, நம்ம கொடுக்குற அட்ரஸுக்கு, வீட்டு அட்ரஸ் ஆனாலும் வீட்டுக்கு அனுப்பி தருவாங்க. இதே மாதிரி வாங்கலாம், சேகரிக்கலாம். நல்ல காயின்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நல்ல காயின்ஸு நீங்கள் வெளிநாட்டு காயின்ஸுகளெல்லாம் கொண்டு வரங்க, பார்த்து எடுப்போம். நாங்கள் எங்களுக்கு வேறு நிறைய வெளிநாடுகள் காயின்ஸு தேவைப்படுது.
வெளிநாட்டு நோட்டும் தேவைப்படுது, வெளிநாட்டு காயின்ஸுகளும் தேவைப்படுது. கொண்டு வாருங்க, பார்த்துக்கிட்டு கொண்டு வாருங்க, நாங்கள் எடுப்போம். இது என்னுடைய நான் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு வாருங்க. நீங்கள் ஃபோன் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் கொண்டு வர வேண்டாம். நான் வெளியூரில் இருப்பேன், எப்போவுமே இங்கே இருக்கிறது இல்லை. வீடியோ செய்கிறது எப்போவுமே இங்கே இருக்க மாட்டேன். அதில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தைரியமாக கொண்டு வாங்க, பார்ப்போம், பார்த்து எடுப்போம். ஓகே.